விஷயத்த வந்து மீட் பண்ணி போட்டு தான் சம்பாதிக்கணும்னா அது கேவலமான புத்தி இல்லை அது. அவர் மேல நம்பிக்கை வச்சுதான் இப்போ அரசியல் உள்ள இறங்குறாரு. ஓகேவா? இந்த கேவலமா பேசுறது, முட்டியத்துக்கு அடிக்கிறது கூட்டத்தில் 2026ல புது ஓட்டு நிறைய பேர் அரசியல்ல இறங்குறீங்க. ஓகேவா? மீட் பண்ணி நீங்க நல்லவர்களா கெட்டவர்களா சத்தியமா என்னாலே புரிஞ்சுக்க முடியல. சுய புத்தி இருக்குதா சொந்த புத்தி இருக்குதானே தெரியல. ஓகேங்களா? மத்தவங்கள மீட் பண்ணி அடிக்கிறது உங்களுக்கு ட்ரோல் தானா? நீ உட்காந்துனா அடி. உங்களுக்கு வேல்யூ இருக்குல்ல. யூடியூப் சேனல்ல போட்டு நீ சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா நீ சம்பாரி. அது கேவலமா விஷயத்த வந்து மீட் பண்ணி போட்டு தான் சம்பாதிக்கணும்னா அது கேவலமான புத்தி இல்லை அது. அவர்லாம் எவ்வளவு பெரிய தலைவர். உங்களுக்கு நீ தெருவுல வந்தா உங்க சொந்தக்காரு பந்தக்காரு உங்க தெருவுல இருக்கணும் 4 பேருக்கு தான் தெரியும். வேர்ல்டு ரெக்கார்டே உடைச்சவன் தலைவன் தளபதி. அவர் மேல நம்பிக்கை வச்சுதான் இப்போ அரசியல் உள்ள இறங்குறாரு. ஓகேவா? இந்த கேவலமா பேசுறது, முட்டியத்துக்கு அடிக்கிறது, கூட்டத்துல கோயந்தா விடுறது, அழிவு போன முட்டியத்துக்கு அடிக்கிறது, சாணியை கத்து ஊத்துறது. உங்க வீட்டு நீங்க வந்தீங்கன்னா அவர் நடிச்ச படம் ஒவ்வொரு படத்தையும் வந்து நீ மீட் பண்ணி சந்தோஷமா என்ஜாய் பண்ணி படம் வைக்கிறீங்களா ஃபேமிலியோட? அவர் அரசியல் வரணும்னா அது என்னத்துக்கு நீங்க வர வைக்க மாட்டீங்க? கேவலமா பேசுறீங்க. பேசதான் தெரியும் உங்களுக்கு எல்லாம் உட்கார வச்சு. ஓகேவா? அரசியலை மீட் பண்ணி பேசதான் தெரியும். மேல் கொண்டு ஒரு விஷயத்த எடுத்து கொடுக்குறாங்கன்னா புரிஞ்சுக்க தெரியாது. ஓகேவா? சும்மாலாம் நான் பண்ணல, சும்மாலும் பேசல என் மீடியில. சரியா? ஒவ்வொருத்தரும் வந்து பேசுறான், புரிஞ்சுக்கிறான். அது எடுத்து கொடுக்கறதுக்கு நம்மளுடைய மக்களுடைய கோரிக்கையில தான் இருக்கு. 2026ல புது ஓட்டு நிறைய பேர் அரசியல்ல இறங்குறீங்க. ஓகேவா? மீட் பண்ணி குஷியா இருந்தானா அண்ணா உங்களுக்கும் சொல்லிக்கிறேன். நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து என்னென்ன விஷயம் எப்படி போகணும். நிறைய பேர் தளபதி ரசிகர்களுக்கு இப்பதான் பிரிச்சுட்டு வராங்க. தலைவர்கள், துணை செயலாளர் எல்லாருமே பிரிச்சுட்டு வரீங்க. எல்லாருமே வந்து பக்காவா இறங்கி வேலை செய்யறாங்க. 2026ல இப்போ ஒரு புது ஆட்சியை நம்ம பார்க்கணும்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு முத்திரை ஓட்டுல தான் இருக்குது. ஓகேவா? நீங்க குத்துற ஒவ்வொரு ஓட்டுல தான் இருக்குது. சரி, நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்ல அதுமே இல்லை, நிறைய இருக்கு விஷயத்த. ஓகேங்களா? நடா இவன் பைத்தியம் மாரி உளறினா பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்கா, இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. நானும் உங்க கூட்டத்துல ஒருத்தவன் தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க கேட்கறது, நீங்க புரிஞ்சுக்கிறது, நீங்க பேசுறது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இறங்கி பேசிட்டு இருக்கேன். நான் பேசுறது கேவலமா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இவனால பைத்தியம்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிக்க விடுங்க. அதெல்லாம் கண்டுக்கவும் மாட்டேன். என்னன்னா ஒரு நல்ல விஷயத்த பேசுறாங்கன்னா அதை வந்து நல்ல விஷயமா இருந்தா எடுத்துக்கலாம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? 2026 ஓட்டு பார்த்து முத்திரை குத்துங்க. யாருக்கு குத்தணும் யாருக்கு குத்தக்கூடாதுன்னு பார்த்து குத்துங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உலகத்துடைய மரியாதையும், உங்களுடைய சேவைக்கும், உங்களுடைய என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ இவங்களை ஆட்சியில் உட்கார வச்சா நம்மளுக்கு சேவை பண்ணுவார், ஆட்சியில் உட்கார வைக்கலாம் இவங்களுக்கு சேவை பண்ண மாட்டாங்க. இத்தனை வருஷம் எப்படி இருந்தது உலகம், மக்களுடைய கோரிக்கை எப்படி இருந்தது, இத்தனை வாட்டி நிறைய பேர் அழுதுருக்கீங்க, நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்கீங்க, எதுவும் நடந்திருக்காது சிலது. அதெல்லாம் இருந்தால் இந்த ஆட்சியில் இவர் வந்தாருன்னா நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக வைங்க. ஒரு புது ஆட்சி நம்ம பார்ப்போம். மீண்டும் உங்களுடைய பிளாக்கி அழகா ஒன்று சந்திக்கும் வரை குட் பை, டேக் கேர். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் அண்ட் கிளிக் பண்ணிட்டு மீண்டும் உங்களுடைய பிளாக்கி. பை பை, டேக் கேர்.